ஓம் சாய்ராம். சாய் அன்பர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். சாய்பாபாவின் சத்திய வாக்கு. என் பிரிய பக்தர்களே, எந்த ஒரு சூழ்நிலையிலையும் கவலை வேண்டாம், பயம் வேண்டாம், எந்த விதமான பரிதவிப்பும் வேண்டாம். ஏன்னா நான் உங்கள் கூட தான் இருக்கேன் அப்படிங்கிறத நீங்கள் உணர்ந்த தருவாயில் நான் எல்லா இடங்களிலும், எல்லா நேரங்களிலும், எல்லா சூழ்நிலைகளிலும் உங்களை சூழ்ந்திருந்து காப்பேன். என் மேலே நீங்கள் திடமாக நம்பிக்கை வைங்க. பல நேரம் அதனால தான் நீங்கள் என்னுடைய அருளை பெறுவதற்கு தவறிடுறீங்க. எந்த அளவுக்கு நீங்கள் என் மேலே வைக்கிறீங்களோ அந்த நம்பிக்கை உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கவே முடியாத விஷயங்களை கூட நடத்தி கொடுக்கும். எனக்குன்னு யாருமே இல்லையேன்னு சொல்லி உங்கள் மனசு புலம்புது, ஏங்குது. ஏன் அப்படி ஏங்கணும்? உனக்குன்னு யாரும் இல்லைன்னு முதல்ல உனக்கு ஏன் எண்ணம் தோணுது? உனக்காக உன் குரு, உன் தாய், உன் தந்தையா, உன்னுடைய தோழனா, உன்னுடைய எல்லாமுமா நான் இருக்கேன் அப்படிங்கிறது ஏன் உனக்கு புரிய மாட்டேங்குது? என்னை மனசார நம்புகிற, எல்லா சூழ்நிலைகளிலையும் தவிக்கிற, ஆனால் அந்த நேரங்களில் என்னை கூப்பிடணும்னு உனக்கு தோணலை பற்றியா? நீ என்னை கூப்பிடு, மனசார கூப்பிடு. சாய்னு ஒரே ஒரு முறை நீ கூப்பிட்டா போதும், உன் முன்னால் நான் பிரசன்னமாயிடுவேன். அதுக்காக உன் கண்ணுக்கு முன்னால் நான் அப்படியே வந்து நிற்கணும்னு எதிர்பார்க்காத. ஏதோ ஒரு ரூபத்தில் வந்து உன்னை நான் நிச்சயமாக காப்பாற்றுவேன். என்னுடைய சாய் சச்சரிதத்தை நீ எத்தனை முறை படிச்சிருக்க? அதில் ஒரு தொழுநோய் அடியவரை பற்றின கதை வந்திருக்கும், நீயும் படிச்சிருப்ப. இருந்தாலும் நான் சொல்கிறேன் கேளு. அந்த பக்தனை அந்த பக்தனுடைய எல்லா சொந்தங்களும், அவனுடைய எல்லா நண்பர்களும், ஏன் அந்த ஊரே ஒரு காலத்தில் ஒதுக்கி வச்சுது. இவனை அந்த ஊருக்குள்ளேயே வாழக்கூடாதுன்னு சொல்லி கூட நிறைய மக்கள் நினச்சாங்க. அவன் வாழ்க்கையில் உச்சக்கட்ட விரக்தியில் இருந்தான். அந்த மாதிரி நேரத்தில் தான் ஏதோ ஒரு மூலையில் என் மேலே இருந்த நம்பிக்கையில் அவன் என்னுடைய துவாரகாமாயியை தேடி வந்தான். உங்களுக்கே தெரியும், துவாரகாமாயின் படியை மிதித்த ஒவ்வொரு பக்தர்களின் வாழ்க்கையிலும் இருக்கக்கூடிய சங்கடங்கள் படிப்படியாக விலகும் அப்படின்னு சொல்லி. அப்படித்தான் அவன் என்கிட்ட முழு நம்பிக்கையோடு வந்தான்னு கூட சொல்ல முடியாது. ஏதோ ஒரு சின்ன நம்பிக்கையில் என்னுடைய துவாரகாமாயை தேடி என்னுடைய அருளை நாடி வந்து அடைக்கலம் புகுந்தான். அவனுக்கு நான் அருளை வழங்கி அவனுடைய எல்லா விதமான சங்கடங்களையும் போக்கி அவனுடைய நோயையும் பரிபூர்ணமாக குணமடைய செய்தேன். அவன் அந்த நன்றிக்கு வாழ்நாள் முழுசுக்கும் எனக்கு அவன் சேவை செய்வதை நிறுத்தலை. அவனால் முடிஞ்ச அளவு இல்லை, அதற்கும் மேலாக அவனுடைய சேவையை எனக்காக ஒரு படி மேலே போய் சொன்னால் அவனுடைய வாழ்க்கையே எனக்கிட்ட ஒப்படைச்சான். சேவை செய்யறது மட்டுமே தன்னுடைய இந்த வாழ்நாளுக்கான ஒரு புண்ணியமான விஷயமா கருதி என்னோடவே வாழ்ந்தான். அப்படித்தான் அவன் என் மேலே வச்ச நம்பிக்கை அதே தான் அவனை காப்பாத்துச்சு. அவனுடைய நோய் விலகுச்சு. அவன் மனசில் இருக்கக்கூடிய மனநோய் முக்கியமாக விலகுச்சு. அவனுக்குன்னு யாருமே இல்லைன்னு தானே அவன் நினச்சான். ஒரு கட்டத்தில் அவன் இந்த உலகத்தையே விட்டு போகணும்னு கூட நினச்சான். ஆனால் அந்த மாதிரியான தவறான முடிவுகள் எதையும் எடுக்காம சாய்னு சொல்லி என்னை நம்பி வந்தான் இல்லையா? அது போல தான் எல்லாருக்குமே ஏதோ ஒரு விதத்தில் விரக்தி, கோபம், வருத்தம், தனக்குன்னு யாரும் இல்லை அப்படிங்கிற நினைப்பு இருக்கத்தான் செய்யும். அதுக்காக நம்மளுடைய வாழ்க்கையை வீணடிக்கலாமா? கடவுள் படைத்த அற்புதமான விஷயம் மனிதன். இந்த மனித பிறவி கிடைத்ததே மிகப்பெரிய பாக்கியம். அப்படி இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையை ஏன் தேவையில்லாத எண்ணங்கள், தேவையில்லாத சிந்தனைகளால் வீணாக்கிக்கிட்டு இருக்கீங்க? இன்னிலிருந்து ஒரு தெளிவான முடிவுக்கு வாங்க. எது வந்தாலும் பார்த்துக்கலாம், என் சாய் என் கூட இருக்காருன்னு சொல்லி எல்லா உன்னுடைய சுமைகளையும் மன வருத்தத்தையும், உன் நோய், சகல விதமான உனக்கு சங்கடம் கொடுக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் என் தோளில் சுமத்து. அதை நான் தயாராக இருக்கேன் தாங்கிக்கிறதுக்கு. உன்னுடைய எல்லா விஷயங்களுக்கும் உன் சாய் உன் கூட இருக்கேன். இன்னிலிருந்து உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல காலம் ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லி நேர்மறையாக சிந்திக்க ஆரம்பி. நேர்மறையான எண்ணங்களும் உன்னுடைய நல்ல செயல்களும் என் மேலே நீ வைக்கக்கூடிய நம்பிக்கையும் என்னுடைய பரிபூர்ணமான ஆசீர்வாதமும் உன் வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்களை நிச்சயமாக கொண்டு வரும். எந்த விஷயமே தலை போகிற விஷயமா இருந்தாலும்
இது என் சாய் அருளால் நல்லபடியாக முடியும், எனக்கு எந்த சங்கடத்தையும் என் சாய் அனுமதிக்க மாட்டார்னு சொல்லி நம்பு. இந்த நாள் தொடங்கி உன்னுடைய நட்பு வட்டத்தை விரிவு செய்து கொள். எல்லாரையும் ஒரே அடியாக நம்பிடாத, அதுக்காக எல்லாரையும் ஒரே அடியாக விலக்கியும் வைக்காத. வரக்கூடிய எல்லா விஷயங்களையும் அன்போடும் அக்கறையோடும் நல்ல எண்ணத்தோடும் உன்னுடன் இணைத்துக்கொள். அப்படி இருக்கும்போது எந்த பெரிய கஷ்டம் வந்தாலும் அதை தாண்டி போகக்கூடிய பக்குவம் உனக்குள்ளே வந்துடும். உன் சாய் உன் கூட இருந்து உன்னை எல்லா சங்கடங்களில் இருந்தும் விடுவித்து நிம்மதியாக சௌக்கியமாக ஆரோக்கியமாக உனக்கு தேவையான அத்தனை வளங்களையும் வாரி வழங்கி நிம்மதியாக வாழ வைப்பேன் என்பதை மறவாதே. ஓம் ஸ்ரீ சாய்ராம். இது போன்ற பாபாவின் அற்புதமான பதிவுகளுக்கு இணைந்திருங்கள். சாய் சாத்விக் லைஃப் ஸ்டைல். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா பதிவை ஒரு லைக் பண்ணுங்க. நீங்கள் இந்த பதிவை லைக் பண்ணுறதன் மூலமாக இது பல பேருக்கு ரெக்கமெண்ட் செய்யப்படும். அதனால் உங்களை போலவே பல சாய் பக்தர்கள் மனசுக்கு நிம்மதியை பெறுவார்கள். ஓம் சாய்ராம்னு நம்பிக்கையோட கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய சங்கடங்கள் சரியாகணும்னு சொல்லி மனசில் ஒரு நொடி சங்கல்பம் பண்ணிட்டு ஓம் சாய்ராம்னு பதிவிடுங்க. உங்களுடைய அந்த ஒரு நாமம் உங்களை நிச்சயமாக காப்பாற்றும். உங்களை போன்ற சாய் பக்தர்களுக்கு இந்த பதிவை ஷேர் பண்ணுங்க. நல்லதே நினைப்போம், நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும். ஓம் ஸ்ரீ சாய்ராம். மற்றும் ஒரு அற்புதமான பதிவோடு உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திக்கிறேன். ஓம் சாயி, ஸ்ரீ சாயி, ஜெய ஜெய சாயி.